எத்தனையோ விதமான ஃபோன்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா ஸ்லிப்பர் ஃபோன், அதாவது செருப்பு ஃபோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபோனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஹே गाइस, என் பேர் ஜோ. இதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜஸ்தான்ல ரீட், அதாவது ராஜஸ்தான் எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் ஒரு எக்ஸாம் நடக்குது. இது பேசிக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். மொத்தமா இருக்கக்கூடிய 31,000 ஜாபுக்கு 16 lakh ஸ்டூடெண்ட் வந்து அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாம்ல தான் செக்கிங் பண்றப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட செருப்பு என்னடா வித்தியாசமா இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்ததுல ஓபன் ஆகுற மாதிரி ஒரு ஸ்லாட் இருந்தது. அதுக்குள்ள பார்த்தா எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருந்தது. அதை டீடைலா விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது அந்த செருப்புக்குள்ளேயே ஒரு போனுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்குன்ட்டு. இந்த ஸ்லிப்பருக்குள்ள இருக்கக்கூடிய போன் காம்பனன்ட்ஸ் ஒரு ப்ளூடூத் டிவைஸால கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ப்ளூடூத் டிவைஸை தான் அந்த ஸ்டூடெண்ட்டை காதுல மாட்டியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டைம்ல இவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வெளியில இருந்து ஒருத்தங்க ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்களும் அந்த இயர் பீஸ்ல இருந்து கேட்டுட்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. சோ இந்த மாதிரி பார்த்து உஷாரான எக்ஸாமினர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா செக் பண்ணதுல மேலும் 5 பேர் மாட்டியிருக்காங்க. அப்புறம் தான் விசாரிச்சப்ப தெரியுது இந்த மாதிரி எக்ஸாம்ல சீட்டிங் பண்றதுக்காகவே இந்த மாதிரி ஸ்லிப்பரை உருவாக்கி இருக்காங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்லிப்பரை சுமார் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. சோ இந்த மாதிரி சீட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்ச கவர்மெண்ட் எங்கெல்லாம் எக்ஸாம்ஸ் நடக்குதோ அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இன்டர்நெட்டையும் எஸ்எம்எஸையும் கட் பண்ணிருக்காங்க. சோ செக் பண்ண எக்ஸாமினர்ஸ் தரப்புல இருந்து இனிமேல் ஸ்லிப்பர்ஸ் கூட அலௌட் சொல்லிருக்காங்க. சோ நெட்டிசன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டெக்னாலஜியை கிளவரா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு பாராட்டுறதா, இல்லனா போய் எக்ஸாம்ல போய் காப்பி அடிச்சிருக்கீங்களே நினைச்சு திட்டுறதான்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் சீட்டிங் பண்றது பரவாயில்ல, பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸே சீட்டிங் பண்ணிட்டு உள்ள வந்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல பார்க்கலாம். நான் உங்க டெக் நண்பன் ஜோ.